இன்று அன்பான பாபாவிடம் போகை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு சென்றேன். சென்றதுமே விசேஷமாக எந்த குழந்தைகளுடைய நினைவு செலுத்த வேண்டுமோ அந்த நினைவுகளை பாபாவிடம் செலுத்தினேன். பாபாவிடம் அனைவருடைய நினைவுகளையும் வழங்கி கொண்டிருக்கும் பொழுது பாபா ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து இருப்பது போல தோன்றியது. மிகவும் அந்த ஆழ்ந்த சோதனையில் இருப்பதை பார்த்து பார்க்கும் பொழுது அவர் அதுபோல முகத்தோற்றம் தோன்றியது. இன்று விசேஷமான அநேக ஆத்மாக்களோட நினைவுகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு பாபா என்ன யோசனையில் தாழ்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு பாபா கூறினார், பார் குழந்தாய், இன்று பாபா விசேஷமாக மனதிற்குள் யோசித்து கொண்டிருக்கின்றார். பரம்தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் ரொம்ப வேகமா வந்து கொண்டிருக்கிறது. எப்போ பரந்தாமம் காலியாகும், பாபா குழந்தைகளை அழைத்து செல்வதற்கான தயாரிப்பு செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தேன் என்றார். உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று பாபாவிடம் நான் சொன்னேன். எத்தனை பேர் இன்னும் பாக்கி வர வேண்டி இருக்குங்கிறத உங்களுக்கு தானே தெரியும் என்றேன். பாபாவுக்கு அனைத்தும் தெரியும் என்றார். ஆனா பாபா அனைத்தையும் சொல்வதில்லை என்றார். பாபாவுடைய கடமை என்னவென்றால் வதனத்திலிருந்து பட்டன் அழுத்திவிட்டார். ஆனால் சமயத்தின் அனுசாரமாக, தனது பார்ட்டின் அனுசாரமாக ஆத்மாக்கள் மேலே இருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த காட்சியை பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியை காட்டினார். பாபா இவ்வுலகத்தினுடைய காட்சியை எமர்ஜ் செய்தார். பாபா காட்டினார். எப்படி ஒரு மிஷின் இருக்கல்லவா, அந்த மிஷினில் ஒரு சில பொருட்களை போட்டு விடுவோம், பிறகு பட்டனை அழுத்துவோம். அத்துடன் எந்த ஒரு பொருள் வெளியே வர வேண்டுமோ அது தானாகவே அது வெளியே வந்து கொண்டிருக்கும் அல்லவா என்று பாபா கூறினார். ஆகையால் பாபா கூட எது வரைக்கும் ஆத்மாக்கள் அந்த வர்க்கம் எப்பொழுது காலியாகும் என்று பாபா பார்க்கிறார். ஆகையால் பாபா கூட விசேஷமாக தன்னுடைய குழந்தைகளை அழைத்து செல்வதற்கான தயாரிப்பில் இருக்கிறார். இவ்வாறு கூறிவிட்டு கூறினார். அப்பிறகு நான் பாபாவிற்கு மிருத்துவா பேன் இன்று விசேஷமாக அநேக ஆத்மாக்களுடைய நினைவு தந்தேன். நிர்வேர் பாய்ஜியினுடைய நாளாக இருந்தது. அவரையும் பாபா இமர்ஜ் செய்ததும் பாபா கூறினார், குழந்தாய், பார் குழந்தாய், இந்த சங்கம யுக நாட்களில் ஆத்மாக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தனது பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள். வருங்காலத்துக்காக இவர்கள் நடிக்க வேண்டும், நல்ல சிறந்த நடிப்பு நடிக்க வேண்டும். அதே நேரத்தில் பரந்தாமத்தில் இருந்து இறங்கி வரக்கூடிய பார்ட் பிளே பண்ணுவதற்காக அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சங்கம யுக விசேஷ ஆத்மாக்கள்
அவர்கள் விசேஷ காரியத்திற்காக, விசேஷ சேவைக்காக confluence aged special souls. பாபாவின் சேவைக்கான உதவிக்காக For special பாபா குழந்தைகள் ஆகிறார்கள். பாபா அந்த குழந்தைகளுக்கு விசேஷமாக இந்த சங்கம யுகத்தில் விசேஷமாக ஏதாவது ஒரு லாட்ரி குழந்தைகளுக்கு தருகின்றார். பாபாவுக்கு முன்னாடி இன்னைக்கு அப்படி தோன்றியது. இன்று நிறைய விசேஷ ஆத்மாக்கள் பாபாவுக்கு ரொம்ப சமீபத்தில் அமர்ந்திருப்பதாக இமர்ஜ் ஆனது. இவ்வாறு பாபா சொன்னதுமே பாபா யாருக்கு நிமித்தமான போகு இருந்ததோ அவங்களையெல்லாம் அழைத்தார். வாருங்கள் குழந்தாய், இன்னைக்கு விசேஷமான நினைவு மேலும் போகு வந்திருக்கிறது என்றார். பிறகு பாபா சொன்னார், குழந்தாய் பார், உலகத்துல போகு வைக்கிறாங்க, பிரசாதம் படைக்கிறார்கள், தேவி தேவதைகளுக்கு பிரசாதம் படைக்கிறார்கள். சில பேர் தேங்காய் எடுத்துட்டு போகிறாங்க, சில பேர் பழம் எடுத்துட்டு போகிறாங்க, சில பேர் பூக்கள் கொண்டு போகிறாங்க, சிலர் ஊதுபத்தியை எடுத்து போகிறாங்க, சில பேர் தண்ணீர் எடுத்துட்டு போகிறாங்க. அதே போல் இன்று பாபாவிடம் கூட போகு ரூபத்தில் அநேக குழந்தைகளுடைய நினைவு இருக்கிறது, ஸ்நேகமும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது. அநேக ஆத்மாக்களுடைய முறையீடுகளும் கொண்டு வருகிறார்கள். யாராவது போய்விட்டால் சில பேருக்கு முறையீடுகளையும் கொடுக்கிறார்கள். ஆகையால் இன்று போகு தட்டில் அநேக ஆத்மாக்களுடைய நினைவும் கூட இவ்வாறு நிறைந்திருப்பதை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு பாபா கூறினார், எவ்விதமான நினைவு என்றாலும் பாபா தன்னுடைய குழந்தைகளை விசேஷமாக ஸ்நேகம், அன்பு கொடுத்து செல்லமான குழந்தைகளே என்று சொல்லி பாபா அணைத்து கொண்டு முத்தமிடுகிறார். பாபாவை அன்பு செலுத்துகிறார். பிறகு பாபா மிக அன்போடு எந்த ஆத்மாக்கள் வந்தார்களோ, யாருக்கு விசேஷ போகா இருந்ததோ அவர்களையும் பாபா அன்போடு இமர்ஜ் செய்து ரொம்ப அன்போடு போகை ஸ்வீகாரம் செய்வித்தார். மதுபனுடைய போகை ஸ்வீகாரம் செய்வித்தார். நிறைய ஆத்மாக்கள் ரொம்ப குஷியா இருப்பது போல தோன்றியது. அனைவரையும் பாபா திருப்திப்படுத்தி அந்த ஆத்மாக்களையும் விசேஷ நினைவு கொடுத்து மறைத்து விட்டார். பிறகு பாபா அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார். அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.